ஹாய் கைஸ், நான் உங்கள் எஃப்எஃப் டாக்ஸிக் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு பிஆர் மேட்ச் போயிருப்போம். அதில் பூயாவும் அடிச்சிருப்போம். வாங்க பார்க்கலாம். நம்ம கூட மாற்றவின்னு ஒருத்தர் வந்திருப்பார், பார்த்திங்கன்னா தெரியும். அவர் என் ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் மேட்டு. அவர் பேர் ரவி. நான் அப்படி சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு தரமான பூயா கைஸ். இந்த என்ன நம்ம கூட ஒருத்தர் வந்திருப்பார். அவர் நான் இப்போயே சொல்ல விரும்பலை, நீங்கள் அப்போ பாருங்கள். சொல்ல விரும்பலை, நீங்கள் அப்போ பாருங்கள். தரமான ஒரு மூமெண்ட். எல்லோரும் சுற்றுருவோம், என்ன ஆகும்? பார்த்தீங்களா, நம்மளை ஒருத்தர் சுடுவார். கவர் எடுத்துருவோம். கவர் எடுத்துட்டு பார்த்தா யாரையும் காணும். அப்படியே இப்படி போய் இங்கே நின்று ஸ்கோப் போட்டு பார்ப்போம். அப்போ வந்து ஒருத்தர் சிக்குவார், ஆனால் அடி விழுகார் அவருக்கு. நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்கர் எடுத்து போயிட்டுருப்பார். சரி, அவனுக்கு பேக்கப்பாச்சு கொடுக்கலான்னு போய் எகிரி போவோம். இப்போது சரியான 2 ஓசிக்கில்லுன்னு சொல்ல முடியாது, நீங்களே பாருங்கள் எப்படி அடிச்சிருப்பேன்னு. கேரக்டர் ஸ்கில் போட்டு விட்டாச்சு. ஓட்டு இறங்கி அழுத்து. கில்லு வேணும்ல, கில்லு முக்கியம் வீகளே. அந்த மாதிரி இறங்கி ஒரு அழுத்திடுவோம். அப்புறம் இவன்ட்டு அந்த மேக் எடுத்துருவோம். மேக் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ ஃபென்ஸில் அடிச்சுட்டு இருக்கும் போது எங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒருத்தன் எங்களை அடிச்சுட்டு இருந்திருப்பான். நாங்கள் பார்க்காம இருப்போம். ஆனால் இப்போ என்னை டவுன் அடிச்சு விட்ருவான். நம்ம ரவியை வர சொன்னால் அவர் வராமல் மான்ஸ்டர் ட்ரக்கர் எடுத்துகிட்டு வரண்டான்னு லேட் பண்ணிட்டாரு. இப்போ இறங்கி போவார். ஏதோ இந்த குளோவால்கிட்ட தான் நின்றுட்டுருப்பான். மேக வச்சு அழுத்திடுவார். ஆனாலும் இவனையும் ஒருத்தன் போட்டுருவாங்க. இல்லை போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டுருவாங்களோ என்னன்னு தெரியலையே. வாங்க பார்க்கலாம். நம்மளை ரிவைவ் பண்ணி விட சொன்னால் என்னென்னமோ பண்ணிட்டுருப்பாரு பாருங்க. அமௌண்ட்டு போட்டால் எனக்கு தெரியுதான்னு கேட்டுட்ருக்கிறாரு அங்கே உட்காந்து. இங்கே டவுன் அடிச்சு விட்ருவாங்க. நான் சொன்னேன், டே ரவி, எனது நீ நாக்குலேயே இருந்து ரிவே போட்டால் உனக்கு அச்சீவ்மெண்ட் இருந்தாங்கிறக்குள்ள இந்த பொண்ணு ரிவே போட்டு விட்ருவா. நம்மளாம் ரிவே ஆகி வந்துடுவோம். நானும் இங்கே ஒரு இடத்துல இறங்கிடுவேன். ரவியும் என்னது டவுன் ஆயிடுவார். இப்போ நானும் அந்த சூப்பர் அர்ஜென்டினா அவரும் ரவி மட்டும் டவுன் ஆகிருக்காருங்க. என்னை கத்திட்டு இருக்காரு. நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன், டே வாடா ரிவே பண்ணுறா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. நம்மளுக்கு லூட்டு தானே முக்கியம். அவ்வளோ சொல்ல மாட்டேன், போயிருக்கலாம். ஆனால் அங்கே எனிமி அதுக்கப்புறம் வராதுன்னு அவரே சொல்லிட்டாரு. நம்ம எனக்கு இது யூஸ் பண்ணவே தெரிய மாட்டேங்குது கைஸ். அந்த ட்ரோனு போட்டுவிட்டா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில, நிற்கவும் மாட்டேது. எனக்கு கடுப்பாக வருது. இந்த ட்ரோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரில.
வந்து நம்ம ரவியை ரிவே போட்டு விட்டுருவோம். ரவியை ரிவே போட்டு விட்ருவோம். அர்ஜென்டினாங்கிற ஒருத்தர் செத்துடுவார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் செத்துருவோம். நம்ம எல்லாருமே, நானும் ரவியோ யாரோ ஒருத்தங்க அவனையோ ரிவே போட்டு விடுவான். எவன் தாங்க தெரில, அந்த சூப்பராக இல்லை அர்ஜென்டினாவான்னு தெரில, ஒரு பங்கமான ஒரு விஷயம் பண்ணுவார். நீங்கள் பாருங்கள். என்னடா பங்கங்கிற, இதெல்லாம் நானே பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. பரவாயில்ல. ஆனால் என்னோடய ஸ்குவாடில் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி தான் இவர் தான் பண்ணியிருக்காரு. அப்படி என்னடா பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ரவி செத்துருவார். அங்கே ஒரு ஜீப் தெரியும். நம்ம என்னது ஜோன் சர்வே போட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம். அங்கே 2 ஜீப் பார்த்துருப்பீங்க. டப்புன்னு இப்படி வந்து இங்கே வந்து பார்த்தா அந்த ஜீப்பாக இருக்காது. அந்த ஜீப்பு காயின் கொடுறான்னு கேட்டுட்டு இருக்கான். ரவி ரிவே போட்டு விட்டார் இவர். கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருப்போம். இங்கே டப்புன்னு நம்ம பின்னாடியே ஒருத்தர் துரத்திட்டு வந்திருப்பார் போல். நம்ம க்ளோவால் போடுவோம், ஆனால் விழுகாது கைஸ். நெட்டு பக்கு 999 போயிடும் டப்புன்னு. சரி விடுங்க, இவர் தான் சூப்பராக தரமாக ஒன்று பண்ணுவார் பாருங்க கைஸ். ரெடி போட்டுருவார். இவரை நாக் பண்ணிடுவார். லேடி சூப்பர் மெடிக்கிட் ஒன்று அவன் லூட்டில் இருக்கும், போட்டுருவாங்க. மேக் எடுத்துகிட்டு எட்டு வச்சுட்டு ஜோனில் வேறு ஒருத்தர் வே பாயிண்டில் போட்டிருக்கான். நம்ம இப்போ அங்கே கைஸ் அதை காமிக்க மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் கைஸ். சரி கைஸ், அது என்னன்னு சொல்லிடுறேன். அங்கே 2 பேர் நாக்கில் கிடப்பானுங்க. அவங்கள ஓசிக்கில் தட்டிட்டாங்க. நான் வேறு மேப்பை தொட்டுட்டேன். சாரி கைஸ், மன்னிச்சுக்கோங்க. முட்டா ஆப் ஆர்டி
இங்கே ஏறலாமா அப்படின்னு பார்ப்பாரு. ஆனால் ஏற முடியாது. சுற்றி வால் போடுறோம். சுற்றி வால் போட்டுடலாம். சோலோடர் இதை தான் கைஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் நானே பண்ணுவேண்டான்னு கேட்டிங்கன்னா சரி பரவாயில்ல. ஆனால் எனக்கு இது புதுசாக இருக்குது. வீடியோலெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நம்ம ஸ்குவாடில் பண்ணி பார்த்ததில்ல. அங்கே ஏன்டா நிறுத்தினேன் வீடியோ பாஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, அதனால தான். சாரி கைஸ். அப்புறம் சோலோடர் வேறு டக்குன்னே ஏற மாட்டேது, பாயிண்ட்டாக ஏறிட்டுருக்கு. கடுப்பாயிருச்சு எனக்கு. டக்குன்னு இறங்கி இந்த பொண்ணு இங்கேருந்து ஒரு மெடிக்கெட் போட்டு கடைசியில் நம்மளை ரிவ்யூ போட்டு விட்ருவோம். இப்போ இருந்தாலும் நம்ம வேறுங்க லைக்கு அதெல்லாம் போட்டுட்டு வந்தோம். டிஎன் சூப்பர் கைஸ். அவங்களுக்காக ஓபி சோலோடர்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த ஜீப் இறங்கி எடுத்துடலான்னு பார்த்தா ரவியும் அங்கே தான் வருவார். டப்புன்னு உள்ளே பார்த்தா ஒருத்தர் உட்காண்ட்ருப்பார் கைஸ். உங்களுக்கு ஒரு மாதிரி போயிடும். நானே போடலான்னு நினச்சா கடைசியில் அவரே முடிச்சு விட்டார். என்ன பண்ணுறது, சரி விடுங்க. நம்ம ஷார்ட் ரேஞ்சே வச்சுக்கலாம் அப்படின்னு ஷார்ட் ரேஞ்சே வச்சுருப்போம். ஏன்னா இதில் பேர் என்ன சின்ன சோன் ஆயிடுச்சுல, அதனால தான். அங்கே வேறு ஒருத்தர் சோலோடர் போட்டுட்ருக்கான். இப்போ ஏன்டா நீ இறங்குனேன்னு கேட்டிங்கன்னா அவன்கிட்ட கேரக்டர் இருக்காமா, ஏதோ கேரக்டர் சொன்னான். கேரக்டராக பெட்டான்னு தெரில, ஏதோ கார் ஓட்டினா அடி விழுக்காது ஏதோ சொன்னான். அதனால் அவனுக்கு கொடுத்தாச்சு. சோலோடர் போட்டுட்ருக்கவனை மட்டும் முடித்தா போதும் கைஸ். ஸ்குவாட் வைப்பு இதோ இங்கே தான் இருக்கான் பாருங்கள். இங்கே ஒரு ஓசி தட்டுவோமோ? இல்லை மாட்டு ரவி தட்டிட்டான். சரி ரவி தட்டிட்டான், சாரி கைஸ். நான் எதுக்கு உங்களுக்கு சாரி கேட்குறேன். இங்கே எப்படி கில் பண்ணுவானே தெரியாது, எந்த பக்கத்துலேருந்து என்னை நாக்கு அடிச்சு விட்ருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னை நாக்கு அடிச்சு விட்ருவான் பாருங்கள். இதோ இங்கே தான் டவுன் அடிச்சு விட்ருவான் நம்மளை. ஜோன் வேறு சிங்க் ஆக போகுது. பார்த்திங்கன்னா நம்ம 3 பேர், அவனுங்க டீமில் 3 பேருன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். நம்ம சுற்றி அப்படியே ஓடிடலான்னு நினைப்போம். பார்த்தா டப்புன்னு ஒருத்தன் அடிப்பான், வால் போட்டு மெடிக்கெட் சுற்றிடுவோம். அர்ஸ்னல் அங்கே போக தான் நம்மளோட பிளானு. அங்கே போயிட்டால் நம்மளுக்கு கவர் கிடச்சிரும். ஏன்டா ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டேன்னு கேட்டால் அடிச்சிருவான். அதோ அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மலைக்கு மேலே சண்டை ஓடிட்டுருக்கானுங்க. இவன் ஒருத்தன் கைஸ், அவனுங்க 2 பேர். இல்லை தெரிலையா கைஸ், இங்கே 2 இங்கே ஒருத்தனா இல்லை எப்படின்னு தெரில, நில்லுங்க பார்க்கலாம். ஆமாம் 2 பேர் ஒரு ஸ்குவாடு, ஒருத்தன் தனியாக இருந்திருக்கான். கைஸ் இல்லை கைஸ்,
3 பேருமே தனியாக தான் இருந்திருக்கானுங்க. நம்ம இங்கேருந்து ப்ரொஃபஷ்னல் கிரனேட் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வர வச்சுட்டு போட்டே இருந்தால் ஒன்று கூட படாது. கடைசியில் போய் அழுத்தியே பிடிச்சிடலாம் அப்படின்னு. கில்லு வேணும்ல, கில்லு முக்கியம் பிகிலு அப்படின்னு அழுத்தியே பிடிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய்.